Good morning, students. Today we are going to learn about Unit 5, Chapter 16, Sharing Digital Photos. Exploring Photo Sharing Community. Choose your photo to upload, organize them in album or folders, and select whether they are private or public. Some sites lets you download your photo. Others only allow online viewing. Make printout of your photos for a fee, of course. Apple Mobile Me Gallery. You can upload photos from your computer or iPhone to the Mobile Me Gallery, which can then be viewed by anyone you invite. Mobile Me Gallery organize your photos into easy to view photo album. The entire Mobile Me suite is priced at $99 per year and include 20 GB of total storage. Dot Photo. Dot Photo is free for professional users. Professional photographers can use Dot Photo to house photos, display on their own websites and collect a cut when users order prints. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன லெசனில் என்ன பார்த்தோம், ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் அந்த எடிட் பண்ண ஃபோட்டோஸை எந்தெந்த வெப்சைட்ஸ்லலாம் ஷேர் பண்ணலான்றதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணுன்னா, நீ எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோ ஷேரிங் வெப்சைட்டில் நீ என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி அதை ஆல்பமாவோ அல்லது ஃபோல்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் பர்மிஷன் செட் பண்ணும்போது ப்ரைவேட் அல்லது பப்ளிக். ப்ரைவேட்டுன்னு என்ன செட் பண்ணேன்னா நீ மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக்னு கொடுக்கும்போது யார் வேணாலும் அந்த ஃபோட்டோஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து சில சைட்டில் என்ன பண்ணோன்னா, ஃபோட்டோஸை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணும். சில சைட்டில் உனக்கு எந்த போட்டிருக்க ஃபோட்டோவை பார்த்து உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை நீ ஆர்டர் பண்ணால் உனக்கு அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து உனக்கு சென்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதுக்கு நீ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்பிள் மொபைல் மீ கேலரி. ஆப்பிள் மொபைல் மீ கேலரி அந்த வெப்சைட்டில் நீ என்ன பண்ணிக்கலான்னா, ஃபோட்டோஸை உன்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்தோ அல்லது ஐஃபோன் மூலமாக ஆப்பிள் மொபைல் மீ கேலரி அந்த வெப்சைட்டுக்கு நீ சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் என்ன பண்ணிக்கலாம், யார் வேணால் பார்க்குறதுக்கு செட் பண்ணிக்கலாம். அல்லது யார் யாருக்கெல்லாம் ஃபோட்டோஸை நீ பார்க்கணுன்னு நீ பர்மிஷன் கொடுத்துருக்கியோ அவங்க மட்டும் அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். இந்த மொபைல் மீ கேலரியில் ஃபோட்டோஸை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ஆல்பம் ஃபார்மேட்டில் வியூ பண்ணி பார்க்குறதும் ஈஸி. இந்த மொபைல் மீ கேலரியில் நீ ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா ஒரு வருஷத்துக்கு $99 நீ பே பண்ணேன்னா மொத்தம் 20 GB வரையிலும் ஃபோட்டோஸ் நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து டாட் ஃபோட்டோ. டாட் ஃபோட்டோ இது பர்சனல் யூஸருக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். இதில் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோஸ் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு சொல்லும்போது கல்யாணம், பால் காய்ச்சி இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸை அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே நேரத்தில் அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸையும் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி டாட் ஃபோட்டோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இவங்க வெப்சைட்டில் அவங்களோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ அதில் ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஆர்டர் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோவை ஒரு காப்பி நமக்கு பிரிண்ட் அவுட்டாக அனுப்பி தருவாங்க. DPhoto offers 2 levels of membership. The light version lets you store up to 1000 photos for $3 per month. The Pro version offers
unlimited photo storage for $7 per month. Flickr. Flickr creates a home page for each photographer. Viewer can click a photo to view its full screen or choose to view all photos on a on-screen slideshow. Uploading photos to Flickr is as easy as clicking a few link. Just go to Flickr homepage and click upload for photo link and add tags and descriptions to each photos. The photo you upload are added to your personal page for anyone or use selected users if you made the photos private to view. Flickr free accounts lets you upload 1000 MB of photos each month. For $24.95 per year, you get unlimited storage, unlimited uploading and storage. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபோட்டோ இந்த வெப்சைட்டில் 2 லெவல் ஆஃப் மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லைட் வெர்ஷன், இன்னொரு வந்து ப்ரோ வெர்ஷன். லைட் வெர்ஷனில் என்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, நீ மாதந்தோறும் $3 பே பண்ணேன்னா அதில் 1000 ஃபோட்டோஸ் வரையிலும் நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவே நீ ப்ரோ வெர்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா மாதந்தோறும் நீ $7 பே பண்ணணும். அப்போ பே பண்ணனா அதில் அன்லிமிட்டெட் ஃபோட்டோஸ் நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிக்கர் அந்த வெப்சைட்டு மெயினாக யாருக்காக டிசைன் பண்ணியிருக்குன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கு. ஃபோட்டோகிராஃபர்ஸே அவங்களோடைய தேவையான அந்த வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனாக பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்த்துக்கலாம், அல்லது ஸ்லைட் ஷோவானா ஸ்லைட் ஷோன்னு சொல்லாமல் குட்டி குட்டியாக நிறைய படங்களாக இருக்கும் இல்லையா, அப்படி பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்த்துக்கலாம். அடுத்து இதில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணலாம். இங்கே ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணணுன்னா ஃப்ளிக்கரோடைய ஹோம் பேஜுக்கு போகணும். ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதில் எந்த ஃபோட்டோஸை நீ அப்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் ஃபோட்டோஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் இப்போ அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நிறைய பிளேஸில் போய் நம்ம டூரு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரும்போது எந்த இடம் போகணும் இது ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், அது கீழே எந்த இடம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸு, யார் கூட போகணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம அதில் டைப் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த பிளேஸ் சுச்சுவேஷன் இது எல்லாமே நமக்கு திரும்ப ரீகேப் கொண்டு வர்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அந்த இடத்த பற்றின நீ டீட்டெயில்ஸ் போடும்போது அதை பார்க்குறவங்களுக்கும் அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நீ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ஃபோட்டோவுக்கு கீழே அதை பற்றின டீட்டெயில் எழுதுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ஃப்ளிக்கரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதையெல்லாம் முடிச்சுட்டு அப்லோடுன்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய ஹோம் பேஜில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸை யூஸருக்கு உனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பர்மிஷன் செட் பண்ணலாம். எனி ஒன் ஆப்ஷன் இனி செட் பண்ணேன்னா யார் வேணாலும் அதை பார்க்க முடியும். அடுத்து அந்த ப்ரைவேட்டுன்னு இனி செட் பண்ணேன்னா யாருக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கியோ அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோஸை பார்க்க முடியும், வெளியாட்கள் யாரும் பார்க்க முடியாது. ஃப்ளிக்கரில் நீ அந்த 100 MB வரையிலும் ஒரு மாதம் ஃபோட்டோஸை நீ அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதுவே நீ $24.95 பர் இயர் ஒரு வருஷத்துக்கு நீ பே பண்ணனா அதில் அன்லிமிட்டட் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணவும் செய்யலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கவும் செய்யலாம். டாபிக் ஸ்பெசிஃபிக் ஃபோட்டோ குரூப்ஸ் not only display photos, discussion forums where members can talk about the topic at hand.
Photic offers both free and paid account. A free account gives you 50 MB of storage space, and $30 per year premium account has unlimited storage and a variety of other features, including the ability to sell your photos from the Photic site. My photo album focus on displaying your digital photos in online photo album. You get a unique web address from your album, which make it easy to share your album with friends and family. இந்த போக ஃப்ளிக்கர்ஸில் என்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, டாபிக் ஸ்பெசிஃபிக் ஃபோட்டோ குரூப் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்படின்னா நீ டூரு, பிக்னிக் இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ளிக்கர் வெப்சைட்டில் நீ போடும்போது அந்த ஃபோட்டோஸை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அதில் அந்த பிளேஸுக்கு போனப்போ நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் பிளேஸாகவும் இந்த ஃப்ளிக்கர் வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபோட்டிக் இந்த வெப்சைட்டில் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ரீ அக்கௌண்ட், இன்னொரு ஒன்று பெய்டு அக்கௌண்ட். ஃப்ரீ அக்கௌண்ட்டில் நீ 5 MB 50 MB வரையிலும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவே நீ பெய்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணேன்னா ஒரு வருஷத்துக்கு $30 பர் மந்த் வந்து நீ பே பண்ணணும். பே பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸை நீ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்து அந்த ஃபோட்டோஸை உனக்கு செல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. மை ஃபோட்டோ ஆல்பம் இந்த வெப்சைட்டில் போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி அதுவும் ஆன்லைன் ஃபோட்டோ ஆல்பம்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யூசர்ஸுக்கும் தனித்தனி வெப்சைட் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி ஆல்பம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்படி ஆல்பமாக க்ரியேட் பண்ண அந்த ஃபோட்டோஸை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Photo Bucket is free photo sharing site. You can create photo album to view on the Photo Bucket site or embed your Photo Bucket photos into your blogs or Facebook or MySpace page. Paisa Web Album is closely integrated with Google's Paisa photo editing software, open for anyone to use, and it is free. There is also a neat mapping options that let you maps where you took each photos using the Google Map. Pixago costs $5 per month to use. You can upload and store unlimited number of photos. You also get your own personal photo gallery. Photo Bucket இந்த வெப்சைட்டில் நீ போனேன்னா ஃப்ரீயாகவே ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணி தராங்க. இந்த ஃபோட்டோ பக்கெட்ஸில் உன்னுடைய ஃபோட்டோஸை ஆல்பமாக க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதனால் நீ என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபோட்டோ பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஃபேஸ்புக், அடுத்து மைஸ்பேஸ், பிளாக் இதில் எல்லாமே நீ எம்பர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. பைசா வெப் ஆல்பம் வந்து கூகுள் பைசா கூட இன்டகிரேட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இதுக்கு கூட உனக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து கூகுள் மேப் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஃபோட்டோஸை எங்கேருந்தெல்லாம் எடுத்தோம், எந்த லொக்கேஷன் அது போகிறதுக்கு பார்த்து இந்த மாதிரிலாம் செட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த பைசா வெப் ஆல்பமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து பைசாகோ இந்த வெப்சைட்டில் மாதந்தோறும் நீ
5 per month வந்து நீ யூஸ் பண்ணேன்னா பே பண்ணேன்னா அன்லிமிட்டெட் ஃபோட்டோஸ் நீ என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணவும் முடியும், அப்லோட் பண்ணிக்கவும் முடியும். உனக்கு நீ தனியாக ஃபோட்டோ கேலரி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அதில் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. Picture Trial. Picture Trial offers photo sharing, fancy online slideshow, and a photo editor that lets you add building in the form of fancy graphics to your photos. Membership is free. Sangmang. Sangmang is aimed to compete directly with Flickr. Sangmang offers a slightly better looking interface and unlimited storage for $39.95 per year. Sangmang keeps 3 copies of your photos on several housed in different states for more secure photo storage. Picture Trial. Picture Trial நீ இந்த வெப்சைட்டில் போனேன்னா உனக்கு ஆன்லைனில் நீ எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸை ஃபேன்சி ஸ்லைட் ஷோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நீ என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணவும் முடியும். அதை கிராஃபிக்ஸ் அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாம் உன்னோடைய ஃபோட்டோவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து பிக்சர் ட்ரையலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நீ பிக்சர் ட்ரையலில் மெம்பராக சேர்ந்துருந்தேன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் நீ ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். சங்மங் இந்த வெப்சைட் வந்து ஃப்ளிக்கர் கூட டைரெக்டாக போட்டியில் போட்டு லீடிங்கில் இருக்குது. இந்த சங்மங் இந்த வெப்சைட் நீ போனேன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸ் ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதில் வந்து $39.95 பர் இயர் நீ பே பண்ணிட்டேன்னா அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ் இதில் வந்து நீ ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த சங்மங் வெப்சைட்டில் நீ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றுமே அந்த 3 காப்பி ஸ்டோர் ஆகும். 3 காப்பியும் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் உள்ள அந்த சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ் வந்து எப்போ வேணாலும் எடுக்க முடியும், செக்யூர்டாக இருக்கும். இதை ஏன் செக்யூர்டுன்னு சொல்கிறோன்னா, ஒரு சிஸ்டத்தில் உள்ள டேட்டா டெலிட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு காப்பி டெலிட் ஆகிடுச்சுனாலும் மீதி காப்பீஸை வேறு சிஸ்டத்துலேருந்து எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த சங்மங் வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. வெப் ஷார்ட்ஸ். இன் வெப் ஷார்ட்ஸ் free accounts lets uploading 1000 photos plus 100 more for each month of membership. The premium account lets you share 5000 photos plus 500 more for each month of memberships for $2.49 per month. Sendfolio. Sendfolio is designed as a place for professional photographers to store and sell their work. The site offers 3 different hosting plans. Basic 1 GB storage for $25 per year. Unlimited storage for $40 per year. And premium unlimited storage and large file size for $100 per year. Sutu, which offers unlimited storage for $19.95 per year. Sutu lets users store and share photo. You can also publish your Sutu photos to your blogs or Flickr account. வெப்ஷாட் இந்த வெப்சைட்டில் நீ ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா 1000 ஃபோட்டோஸ் நோட் பண்ணிக்கலாம். அதில் 100 பேர் வரையிலும் ஒரு மாதத்துக்கு மெம்பர்ஷிப் வச்சுக்க முடியும். அதுவே ப்ரீமியம் அக்கௌண்ட்டுன்னு நீ அந்த ஆப்ஷனை நீ செலக்ட் பண்ணேன்னா
$2.49 per month பே பண்ணணும். அப்படி நீ பே பண்ணேன்னா 5000 ஃபோட்டோஸ் வரையிலும் நீ என்ன பண்ணிக்கலாம், அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதில் 500 மெம்பர்ஷிப் வரையிலும் நீ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சென்ஃபாலியோ இந்த வெப்சைட்டு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோஸை அதில் ஸ்டோர் பண்ணவும் செய்யலாம். அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸை செல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த சைட்டில் 3 விதமான ஹோஸ்டிங் பிளான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பேசிக், செகண்ட் அன்லிமிட்டட், தேர்ட் ப்ரீமியம். அதில் நான் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதில் எந்த பிளான் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்னு இனி செலக்ட் பண்ணாங்கன்னா $25 per year பே பண்ணணும். 1 GB வரையிலும் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட்னு இனி அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா $40 per year பே பண்ணணும். அன்லிமிட்டட் டேட்டாஸ் இதில் ஃபோட்டோஸ் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாங்கன்னா $100 per year பே பண்ணணும். இதில் அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணவும் செய்யலாம். அதே நேரத்தில் பெரிய பெரிய ஃபைல்ஸும் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. சூட்டு இந்த வெப்சைட்டில் நீ போனேன்னா அந்த $19.95 per year நீ பே பண்ணியிருந்தா அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ் இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சூட்டோவில் ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணவும் செய்யலாம், ஷேர் பண்ணவும் செய்யலாம். அதே நேரத்தில் இந்த சூட்டூவில் ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஃபோட்டோஸை பிளாக் அல்லது ஃப்ளிக்கர் அக்கௌண்ட் கூட பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு.